விஜய் கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கும் நிகழ்விற்கு இடம் தர மறுக்கும் மண்டபங்கள், ஹோட்டல்கள். திமுகவின் சூழ்ச்சியா? பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பாரா இல்லையா விஜய்? விரிவாக பார்ப்போம். தாவேக தலைவர் விஜய் கரூர் வேலுச்சாமிபுரத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு 20 லட்சம் இழப்பீடு அறிவித்தார். தொடர்ந்து அக்டோபர் 6, 7 தேதிகளில் அக்கட்சியின் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் உயிரிழந்தவர்கள் குடும்பங்களை நேரில் சந்தித்து வீடியோ கால் மூலம் விஜயுடன் அவர்களை பேச வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. உங்கள் அனைவரையும் நான் விரைவில் நேரில் வந்து சந்திப்பேன் என கூறிய விஜய், சுப்ரீம் கோர்ட்டில் சிபிஐ விசாரணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டவுடன் கரூர் செல்வதற்கான பணியை தொடங்கினார். தாவேக தரப்பில் இருந்து டிஜிபி அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது. அதற்கு கரூர் எஸ்பியை சந்தித்து மனு அளிக்க அறிவுறுத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து உயிரிழந்த 41 பேரின் குடும்பத்தினரை கரூரில் தனியார் மண்டபத்துக்கு வரவழைத்து அங்கு அவர்களை விஜய் சந்தித்து ஆறுதல் கூறி இழப்பீடு தொகை வழங்க திட்டமிடப்பட்டது. இதற்காக அக்டோபர் 13, 14 தேதிகளில் விஜய் கரூர் வருவதாக கூறப்பட்டது. இது தொடர்பாக தாவேக கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ், கரூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் பாலசுப்ரமணி ஆகியோர் கரூர் எஸ்பியை சந்தித்து அக்டோபர் 11 தேதி கடிதம் அளித்தனர். மேலும் கரூர் ஈரோடு சாலையில் உள்ள KRV மெரிடியன் ஹோட்டலில் நிகழ்ச்சிக்காக தாவேக சார்பில் அனுமதி கேட்டதாக கூறப்படுகிறது. இந்த ஹோட்டல் ஏற்கனவே பிரச்சார கூட்டம் நடந்த இடத்துக்கு அருகே உள்ளதால் வேறு இடத்தை தேர்வு செய்யுமாறு போலீசார் அறிவுறுத்தினர். இந்நிலையில் விஜய் மீண்டும் கரூர் வரும்போது அதிக அளவு ரசிகர்கள் வர வாய்ப்புள்ளதால் எதிர்பாராத விதமாக ஏதேனும் அசம்பாவிதங்கள் நிகழ்ந்தால் தங்கள் ஹோட்டல், மண்டபம் பெயர் பாதிக்கப்படும், ஆளுங்கட்சியின் கோபத்துக்கும் ஆளாக நேரிடலாம் என்பதால் ஹோட்டல், திருமண மண்டபங்களை வழங்க அதன் உரிமையாளர்கள் தயக்கம் காட்டுவதாக கூறப்படுகிறது. எனவே இடம் தேர்வு செய்வதில் எழுந்துள்ள சிக்கல் காரணமாக விஜயின் கரூர் பயணம் இன்னும் அடுத்த கட்டத்திற்கு நகராமல் உள்ளது. கரூர் சம்பவத்தால் மிகப்பெரிய அரசியல் பின்னடைவை சந்தித்த தாவேகவின் அடுத்த நகர்வு என்ன? ஆவலோடு தொண்டர்கள், ஆப்பு சீவ எதிர்க்கட்சிகள், நடக்கப் போவது என்ன?